தாமம். நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய வாராந்தர சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று நாகை மாவட்டத்தில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி நடத்தியிருக்கிறார். அந்த பயணத்தின் போது அவர் பேசிய பேச்சுக்கள் இவர் பாஜகவினுடைய பி டீம் தான் என்பதை மீண்டும் அறுதியிட்டு உறுதி கூறக்கூடியதாக இருந்தது. பாஜகவிற்கு என்ன செய்ய வேண்டும்? திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலிமையாக தமிழ்நாட்டிலே எதிர்க்க வேண்டும். அப்படி எதிர்ப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாகப்பட்டினத்தில் அவர் பேசிய பேச்சு திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டுமே குறிவைப்பதாக இருந்தது. பாஜகவை பற்றியோ அல்லது அதிமுகவை பற்றியோ எந்த பேச்சும் பேசாமல் சிஎம் சார் என்று சொல்லிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடுமையாக விமர்சித்து முடித்திருக்கிறார். அப்படி விமர்சித்து முடிக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா அவருக்கு போட்ட கட்டளையாக இருக்கிறது. அந்த கட்டளையை இன்று தெளிவான முறையில் சரியான முறையில் நாகப்பட்டினத்தில் மதச்சார்பின்மைக்கு சான்றாக திகழும் நாகப்பட்டினத்தில் போய் நின்று அந்த கட்டளையை நிறைவேற்றியிருக்கிறார். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் வேற கட்சிகளே இல்லாதது போல எல்லாவற்றிற்கும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் காரணம் என்பது போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பாய்ந்து பிராண்டி இருக்கிறார். கொள்ளையடிக்கிறார்கள் என்று இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொல்கிறார். கொள்ளையடிப்பதில் பேர் போனவர் யாருன்னாக்கா இந்த விஜய் தான். அவர் கொள்ளையடித்த பணங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் பாஜகவினுடைய அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அரசியல் கட்சி தொடங்கி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று எதிர்த்து வருகிறார். இவர் எப்படி கொள்ளையடிப்பது பற்றி பேசக்கூடிய இவர் எப்படிப்பட்டவர்னாக்கா நாட்டிற்கு வரி கட்டாமலேயே இந்த நாட்டை கொள்ளையடித்தவர். கார் வாங்குவாராம், அதுக்கு வரி கட்ட மாட்டேன் என்று அடம் பிடித்தவர். நீதிமன்றம் இவருக்கு கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்து கட்டளையிட்ட பிறகு அந்த வரிகளை கட்டுவதற்கு முன் வந்தவர். அது மாதிரி ஜெயலலிதாவுடைய காலத்தில் இவருக்கு படத்திற்கு இடையூறு ஏற்பட்ட பொழுது அந்த ஜெயலலிதாவுடைய காலில் விழாத குறையாக அந்த அம்மாவிடம் சென்று மண்டியிட்டவர் தான் யாரு? இந்த விஜய். ஆக கொள்ளையடிப்பதில் பேர் போனவர். என்ன ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது. 160 கோடி ரூபாய் வசூல் செய்த படத்திற்கு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கொள்ளையடித்தவர் யாரு? இந்த விஜய். அப்படிதானே? 160 கோடி ரூபாய் தான் படம் மொத்தமே வசூல் பண்ணி இருக்கிறது. அப்ப 250 கோடி ரூபாய் சம்பளம் பண்ணாக்க இது கொள்ளையா இல்லையா? அப்படின்னு நான் உழைத்து சம்பாதித்தேன் என்று இன்றைய உரையில சொல்றாரு. இவர் எங்க போய் உழைச்சி எப்படி சம்பாதிச்சாரு? அப்பாவிகளை சுரண்டி என்ன செய்தாரு? தன்னுடைய பாக்கெட்டை நிறைத்துக் கொண்டார். ஊழலை பற்றி கொள்ளையை பற்றி பேசக்கூடியவருக்கு தன்னுடைய திரைப்பட துறையில தன்னுடைய படத்துக்காக வேண்டி நடைபெறக்கூடிய கொள்ளையாவது தடுக்கக்கூடிய தகுதி இருக்கிறதா? தடுத்திருக்கிறாரா என்றால் இல்லை. இவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் முதல் ஷோ என்ற பெயரிலே கொள்ளையடிக்கப்பட்டது. அப்பாவி இளைஞர்களுடைய படங்கள், அப்பாவி மக்களுடைய படங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு இவருடைய பாக்கெட் நிரப்பப்பட்டது. அதை பற்றி என்றாவது இவர் யோசித்திருக்கிறாரா? அந்த கொள்ளையையாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரா? அப்படி தன்னுடைய துறையிலேயே தன்னுடைய படத்திலேயே நடைபெறக்கூடிய கொள்ளை, அவர் அடிக்கக்கூடிய கொள்ளையையே தடுத்து நிறுத்த முடியாத ஒருவர் நாட்டின் கொள்ளையை பற்றி பேசலாமா? பேசுவதற்கு ஏதாவது அவருக்கு தகுதி இருக்கிறதா? அதாவது அறவே தகுதியில்லாத பல விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு விரலை மற்றவர்களை காட்டி நீட்டுகின்ற பொழுது 4 விரல் தன்னை நோக்கி இருக்கிறது என்பதை புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு என்னத்தை பேசினாலும் கிறுக்கேன்னு சொன்னாலும் அதுக்கு என்ன செய்யுது? அது ஹோ 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 என்று சப்தம் போடுவதற்கு கொஞ்சம் பேரை கூட்டி வச்சிருக்கிறாரு. இவருடைய அந்த ரசிகர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இவங்க அதாவது அறிவில்லாதவர்கள், சிந்தனை திறனற்றவர்கள். எதற்காக ஆதரிக்கின்றோம், எதற்காக சப்போர்ட் பண்ணுன்றோம், இவர் என்ன செஞ்சிட்டாரு, இவர் என்ன தியாகம் பண்ணாரு என்பதை பற்றி எதை பற்றியுமே அறியாம அவருக்காக வேண்டி சப்போர்ட் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நல்ல உதாரணம் என்னன்னாக்கா, 2 தினங்களுக்கு முன்பு
அவருடைய வீட்டு மாடியில ஒரு ரசிகன் அந்த எல்லாவற்றையும் செய்து எல்லாரையும் ஏமாற்றி விட்டு வீட்டு மாடியில போய் ஏறி உட்கார்ந்துட்டான். வந்து அங்க உட்கார்ந்து காத்திருந்து, அதாவது உண்மையிலே கிறுக்கன் தான் இப்படி செய்வான், அறிவுள்ளவெல்லாம் இப்படி செய்ய மாட்டான். இறங்கி காத்திருந்து அவர் மறுநாள் வாக்கிங் செல்வதற்காக வேண்டி வீட்டு மாடியில் வருகின்ற பொழுது அவரை கட்டி பிடித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினானாம். கைக்கு இறுதியில விசாரிச்சுட்டு என்ன சொல்லாங்கன்னா, அவரை பிடிச்ச போலீஸ்ல கொடுத்தாரு. விசாரிச்ச பிறகு அவன் கிறுக்கங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி கிறுக்கங்க தான் யார் விஜயனுடைய ரசிகர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த நிகழ்வின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. ஆக தனக்கு தகுதியில்லாத விஷயங்களை, தன்னால செய்ய முடியாத விஷயங்களை தானே கொள்ளையடித்துக் கொண்டு மற்றவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்று பேசுவதன் மூலம் அவர் இந்த துறைக்கு, அரசியலுக்கே தகுதியற்றவர் என்பவர் என்ன செய்கிறாரு, நிரூபணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அது மாதிரி இன்னும் பல, அதாவது இவர் பல்வேறு காரியங்களை செய்து கொண்டு நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே இவர் பிஜேபியினுடைய பி அணியாக, பி டீமாகத்தான் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அதுக்கு நான் இன்னைக்குள்ள உரையே சான்று சொன்னேன். இன்னைக்கு ஒரு கட்டத்தில் சொல்றாரு, அதாவது இவர் போகக்கூடிய இடங்கள்ல வந்து கரண்ட் கட் ஆகுதான். இன்னைக்கு கரண்ட் கட் ஆகுதுன்னாக்க இன்னைக்கு உள்ள கரண்ட் கட்டுக்கு யாரு, அந்த தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளரை என்ன செஞ்சிருக்காரு, மனு கொடுத்திருக்கிறாரு. விஜய் வரக்கூடிய பகுதிகளில் கரண்ட் கட் பண்ணணும். ஏன்னாக்கா விஜயின் தொண்டர்கள் செய்யறாங்க, வந்து நிதானம் இழந்தவர்களாக இருக்கிறாங்க, கம்பியில தொங்குறவங்களா இருக்கிறாங்க, மாடிகளை ஏறவங்களா இருக்கிறாங்க, மரத்துல தாவரவங்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க தான் தொண்டர்களாக இருப்பதனால அதனால மேலே செல்லக்கூடிய மின்கம்பிகள் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி கரண்டை கட் செய்ய வேண்டும் ஒரு பிரச்சாரம் செய்யறாரு. அதாவது மனுவை கொடுத்திருக்கிறாங்க. இப்படி கரண்டை கட்டு செய்வதற்கு இவர்களே கேட்டுவிட்டு கரண்ட் கட்டு இந்த மேடையில பேசுவாங்களாம். திருச்சியில பேசுகின்ற பொழுது இவருடைய மைக்கில வந்து ஒயர் கட்டாஞ்சுது, இந்த ஆடியோல ஒயர் கட்டாயிருச்சுதான். அதுக்கு சிஎம் என்ன செய்வாரு, சிஎம் வந்து கட் பண்ணாரு. உங்களுக்கு ஏற்பாடு பண்ண தெரியல, உங்க கூட இருக்கக்கூடியவங்களுக்கு அதை சரியா பராமரிக்க தெரியல. இப்படி இருந்து விட்டு மைக்கில் உயிர் கட்டணும்னா அதை நீதானடா பார்க்கணும். சிஎம் அதுக்கு மைக்கில் உயிர் கட்டாய போச்சு. சிஎம் அவர்கள் என்னாக்கா சிஎம்முக்கு எவன் மைக்கில் எங்க உயிர் கட்டாவதுன்னு பாக்குறதா வேலை. இப்படி வந்து பேச தெரியாத விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. நாகப்பட்டினம் ரெண்டு வீட்டு கேட்கிறார், நான் எங்க நிக்கிறேன் தெரியுமா, நாகையில நிக்கிறேன். ஒரு தலைவர் பேச்சுல பேசாது, நாகையில நிக்கிறேன்னு அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா, நான் எங்க நிக்கிறேன் தெரியுமா, நாகப்பட்டினத்தில் நிக்கிறேன். இதெல்லாம் ஒரு தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சு இல்ல. தலைவர்களுக்குரிய எந்த மெச்சூரிட்டியும் இவர்கிட்ட இல்ல. அது மாதிரி இவர் பிஜேபியுடைய பி டீமாக இருக்கிறார் என்பதற்கு இன்னைக்குள்ள பேச்சிலே சொன்னோம் இல்லையா, சொல்றாரு. இங்க நான் வருகின்ற பொழுது கரண்ட் கட் ஆகிறது, அமித்ஷா வந்தா கரண்ட் கட் ஆகுமா, மோடி வந்தா கரண்ட் கட் ஆகுமா, RSS தலைவர் வந்தா கரண்ட் கட் ஆகுமா என்று அவங்க எல்லாம் வந்தா அதிரும் இல்ல என்று செய்து, அதாவது அவர்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டை காட்டக்கூடிய விதத்திலையும் அவர்களை உயர்த்தி பேசக்கூடிய விதத்திலையும் இந்த பேச்சுக்கள் அமைந்திருக்கிறதுனா, இப்ப இதன் மூலம் அவர்கள் தான் இவருடைய எஜமானர் என்பதை நினைச்சாரு. அவரை புரியாமலேயே பல்வேறு இடங்கள் நினைச்சாரு, ஒத்துக்கொள்கிறாரு. அது மாதிரி திருச்சிக்கு வந்த போது இவருக்கு செய்யப்பட்டது வேல் பரிசாக அளிக்கப்பட்டது. அதை மீடியாக்கள் அவ்வளவாக வந்து பெரிதுபடுத்தாமல் விட்டு விட்டார்கள். வேலுங்கிறது யாருடைய அடையாளம், அதாவது முருகனுடைய அடையாளமாக இருந்தாலும் அதை தற்போது பயன்படுத்தக்கூடியவர்கள் யார், அங்க ஒரு முருகன் இருந்தாரா இல்ல எலுமுருகன், அவரு வேலை தூக்கிட்டு ஊர்வலம் போனாரு, அப்படித்தானே. அப்ப அந்த வேலுங்கிறது பாஜகவினுடைய சின்னமாக மாற்றப்பட்டு விட்டது. அந்த திருச்சிக்கு வந்த பொழுது பரிசு கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடைக்கலையா, அதனால அந்த பரிசெல்லாம் அதெல்லாம் இல்ல, இவரெல்லாம் ஏற்பாடு பண்ணி செய்யறது வந்து ஒரு வேலை கொண்டு கொடுத்துருப்பான்னு சொல்லுவாங்க, கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள பல சிக்கல்கள் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த வேலுங்கிறது யாரு, பாஜகவினுடைய அடையாளம், அந்த தற்போதைய பிஜேபியினுடைய அடையாளமாக இருக்கிறது. இப்ப இவைகளெல்லாம் என்ன செய்தனாக்கா இவர் பாஜகவினுடைய பி டீம் தான் என்பதை பல்வேறு விதங்களிலே உணர்த்தி கொண்டிருக்கிறது. இவருக்கு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை, சினிமாவில் வசனம் பேசுவது போல பேசி மக்களை மயக்கி விடலாம் என்று நினைக்கிறார். இவருக்காக வேண்டி அலையக்கூடிய, பைத்தியம் பிடிச்சு அலையக்கூடிய சில பைத்தியக்காரர்களை தவிர இவரை வேற யாரும் ஆதரிப்பார்கள் என்று நாம் நினைக்கவில்லை. அந்த வாக்குப்பதிவின் போது இந்த உண்மைகளும் செய்யும் வெளிச்சத்திற்கு வரும்.